ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருண் விஜயோட நடிப்பில் வெளியான ரெட்டத்தலை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ 5 வருஷம் கழித்து பாண்டிச்சேரிக்கு வராரு. வந்தவருக்கு அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போது நம்ம அருண் விஜய் அவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு கேரக்டரை மீட் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் இன்னொரு அருண் விஜயோட லவ்வர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இவனை கொலை பண்ணிடு, இவனோட சொத்தை எல்லாத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அருண் விஜயும் அந்த கொலையை பண்ணுறாரு. கடைசியில் தான் தெரிய வருது, கொலை பண்ண அருண் விஜய் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு. அவரை கொலை பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய கேங் தேடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் எப்படி அருண் விஜய் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போனார், எதனால அருண் விஜய் 5 வருஷம் கழித்து பாண்டிச்சேரிக்கு வந்தார், இவரோட கடந்த காலத்தில் இவருக்கு என்ன ஆச்சு, கடைசியில் இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கிறிஸ் திருக்குமரன் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா தான் எடுத்திருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வில்லனாக நடித்த அந்த கேரக்டர் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் ஒரு கன்னட ஆக்டர் தான், இருந்தாலும் அவரை தமிழில் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க நம்ம டேரக்டர். அந்த விதத்தில் நம்ம வில்லன் வேறு லெவலாக அவரோட ஒர்க்கை பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் ஹீரோ அருண் விஜய் டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. டபுள் ரோல் பண்ணாலும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக்கு, அந்த எமோஷன் காட்சி, அது இதுன்னு என்னென்னமோ வச்சு நல்லா காமிச்சிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த ஆக்ஷன் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் அருண் விஜய் ஜெயிலுக்குள்ளே ஒரு பெரிய ஃபைட் பண்ணுவார், அதையும் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன்னு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு அருண் விஜய்க்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாங்க, அது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி செகண்டாக ஒரு அருண் விஜய்க்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு பாருங்கள் அந்த குடோனுக்குள்ளே, அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஃபைட் சீனுக்கும் நம்ம சாம் சிஎஸோட மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டைரக்டர் திருக்குமரன் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கதையில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கணும். எதுக்குன்னா, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் கொண்டு போயிருப்பார். எதுக்குன்னா, படத்தில் ஆக்ஷன் காட்சியே ஒரு 4-5 இருக்கும். அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 53 நிமிஷம் தான். இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் 53 நிமிஷத்தில் அந்த ஃபைட் காட்சியே குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சுருப்பார் போல். அது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி படத்தில் எமோஷனு, ரொமான்ஸு, அந்த ஃபைட் சீனு, ஃப்ளாஷ்பேக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்காரு. இருந்திருந்தாலும் படத்தில் கதையை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கணும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. தேவையில்லாத அந்த காட்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்தா இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, எதனால அவங்க 2 பேர் கொலை பண்ண வந்தாங்க, அதை காமிக்காமல் முடித்தது. கடைசியில் டானியா ரவிச்சந்திரன் அருண் விஜய் சுட்டாங்களா இல்லையா, அந்த சஸ்பென்ஸ் காட்சி எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். அப்படி காமிச்சிருந்தா இந்த படம் அருண் விஜயோட கெரியரில் இன்னொரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். அதை நம்ம டேரக்டர் கோட்டை விட்டார். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.